Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. கர்நாடகாவில் போராட்டத்தை அறிவித்திருக்கிறது பாஜக. இந்நிலையில் KRS அணைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. கண்டிப்பாக கர்நாடக அணைகள்ல இருந்து 3500 கன அடி தண்ணீர் அடுத்த 15 நாட்களுக்கு திறக்கணும் அப்படின்னு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இல்லையா? அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில ஏற்கனவே கர்நாடகாவில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வராங்க. இதற்கு ஆதரவு அளிக்கும் விதமாக கர்நாடகாவின் மண்டியா மாவட்ட பாஜகவினர் KRS அணையை முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு பல மாநில தலைவர்களும், அதாவது கர்நாடக மாநிலத்தில் உள்ள பாஜக தலைவர்கள், மூத்த தலைவர்களும் ஆதரவு தெரிவித்திருக்காங்க. அவங்களும் அந்த போராட்டத்தில் பங்கேற்பதாக கூறியிருக்காங்க. இதனால ஏராளமான கூட்டம் கூடும் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. மேலும் அணையை முற்றுகையிட போகிறோம் என கூறியிருப்பதால் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து மாவட்ட போலீசார், மண்டியா மாவட்ட போலீசார் என்ன பண்ணாங்கன்னா, அந்த KRS அணைக்கு, கிருஷ்ணராஜ சாகர் அணைக்கு பலத்த பாதுகாப்பு போட்டிருக்கார்கள். 2 ACP, 4 இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 300க்கும் அதிகமான போலீசார் வழிநெடுகளும் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பல இடங்கள்ல தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில், முற்றுகையிடும் போராட்டத்தில் பங்கேற்பவர்கள் அணையை நெருங்கக்கூடாது அப்படின்றதுக்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தடுப்புகளை அவர்கள் மீறும் பட்சத்தில் அவர்கள் கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. இது KRS அணையில் அப்படின்னா, மண்டியா மாவட்டத்திலும் கடையடைப்பு போராட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்திற்கு விவசாயிகள் சங்கம் மற்றும் கன்னட அமைப்புகள் அழைப்பு விடுத்திருக்கின்றன. இதற்கு அனைவரும் ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் அங்கு ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதற்கும் போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பை மாவட்டம் முழுவதுமே பலப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் தற்போதைய அங்கு சூழலாக இருக்கிறது. இந்த நிலையில நாளை காலை 11 மணிக்கு கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டமானது கூட இருக்கிறது. அந்த கூட்டத்தில் எதிராக நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்ற அழுத்தமும் இன்றைய போராட்டத்தின் போது கொடுக்கப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.